நம்ம பார்க்க போகிற திரைப்படம் அந்த பாருங்களேன், பைசன். யார்? நீலம் ப்ரொடக்ஷனுடைய பாரஞ்சித்து தயாரிக்கிறார். அவருடைய சில பார்ட்னர்ஸாக சேர்ந்து பண்ணுறாங்க. இயக்கம் வந்து மாரி செல்வராஜ். ஆமாம், மாரி செல்வராஜ் படியேறும் பெருமாளாக இருக்கட்டும், மாமன்னன் என்று மிகப்பெரிய வெற்றி கொடுத்த படமாக இருக்கட்டும், பலராலும் பாராட்டப்பட்ட அந்த இது படியேறு பெருமாள், அப்புறம் வாழை என்று சொந்த படம். இப்போ இன்றைக்கி பாரஞ்சித் அவருடைய குருநாதர் கம் நண்பர் கூட இணைஞ்சி அது தயார் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு நோக்கம் இருக்கும். நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாக கடவாய், எண்ணம் போல் வாழ்வு. இது என்னாச்சுன்னா, நீங்கள் எந்த வயசு, சின்ன வயசில், மத்தியதர வயசில், பெரிய வயசில், வாலிப பருவத்தில் இருந்தால் கூட எதுவாக நீங்கள் நினைக்கிறீங்களோ அதில் எய்ம் டு தி ஃபோக்கஸ் பண்ணியாச்சுனாக்கா நோபடி கேன். இதில் ஜாதி, மதம், மொழி, இனம், மாநிலம், நாடு கடந்து வெற்றி பெற முடியுமா? முடியும் என்கிறார் மாரி செல்வராஜ். ஆமாம், இதில் நடிகராக வந்திருக்கிறவர் யாருன்னா, நம்மளுடைய சியான் விக்ரமுடைய உழைப்பால் உயர்ந்து விழுந்து விழுந்து எழுந்திரிச்ச சியான் விக்ரமுடைய புள்ள நம்ம நடிக்கிறார். என்னாச்சு, இதில் வந்து ஒரு கபடி மேலே உள்ள ஒரு அந்த ஊரில் வந்து அந்த விளையாட்டு என்பது இப்போ கிரிக்கெட்டில் வந்த போதிலும் அந்த ஊரோட மண்ணுடைய வாகு இருக்குது பாருங்கள். இந்த வாகு வந்து யாராலையும் எப்பொழுதும் தடுக்க முடியாது. அவருக்கு ஒரு எய்ம் வந்து விட்டால் சாப்பிடணுமா கடகடன்னு சாப்பிட்றாரு, ஓடணுமா ஓடிக்கிட்டே இருக்கிறார். வெறி என்ற ஒன்று, அது வெறி என்று பேர் வைத்தாலும் சரி, ஆர்வம் என்று வச்சாலும் ஆர்வ கோளாறு அல்ல. அவர் வந்து கபடிக்கு வரணுங்கிறாரு. அவர் திறமையை பார்த்து வேறு ஒரு பிரிவை சேர்ந்தவர் அவர் தத்தெடுக்கிறார். ஆனாலும் அவர் விரும்பினாலும் அவர் கூட இருப்பவர்கள் அவருடைய பிறப்பை, அவருடைய இனத்தை, அவருடைய மதத்தை காமிச்சு ஒதுக்கும் பொழுது, எப்பா நான் பண்ணுறப்பா ஒத்துக்க மாட்டானப்பா, நீ இருந்தால் நீ எது செய்தாலும் உன்னை தவறாக தான் சொல்லுவாங்க, அதனால் என்னிடம் இருப்பதை விட நீ போய் வளர்ந்துக்கப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது நீங்கள் இது பார்த்தீங்கன்னாக்கா, அந்த அக்கி நட்சத்திரம் பார்த்தாக்கா அந்த படத்தில் வந்து டன் டன் டன்னு வருவாங்க. அப்படியே பார்த்து என்னடா பண்ண போகிறான்னா இருக்காது ஒரு நேச்சுரல், என்னடா பண்ண போகிறான்னா இருக்காது ஒரு நேச்சுரல் எலிமிட்டி. ஒரு நாய் ஊருக்கு போகுது, அது கேட்டுச்சு இந்த நாய், என்னப்பா ஊரெல்லாம் பொடியே எப்படிறான்னு. எல்லோரும் என்னை வரவேற்கிறார்கள், ஆனால் சாப்பாடு போடுறாங்க, பிரியாணி போடுறாங்க, ஏதாவது தட்டி கிட்டி கொடுக்குறாங்க, ஆனால் ஒருவன் மட்டும் என்னை வரவேற்பதில்லையா, இன்னொரு நாய் தான். இது போல தான் மனிதர்கள் காலங்காலமாக நேச்சுரல் எனிமிட்டி ஊட்டப்பட்டு விடுகிறார்கள், ஊட்டி விடப்படுகிறார்கள். அது வந்து அப்படியே பண்ணி 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 ஊரத்தை பார்த்தாலே ஒரு வெறுப்பு. நிறைய அலுவலகத்திலையும் பார்க்கலாம், சினிமாவிலையும் பார்க்கலாம், இதில் துறைகள்லையும் பார்க்கலாம். அரசு துறைகளில் ஒரு எதிர்ப்பு, ஒரு தவிர்த்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த தவிர்ப்பு எதிர்ப்பை எப்படி படிக்கட்டுகளாக மாற்றி வெற்றி பெறுகிறார், அது உலக ரீதியாக. என்னங்க, மாவட்ட அளவில் போக முடியல, மாநில லெவலில் போகிறதுக்கு அவ்வளோ செகண்டு, அடுத்து இந்தியா லெவலில் போகணும், உலக லெவலில் போகிறப்போ என்னென்ன மாதிரியான இளைஞர்கள் வருகிறது. இதை நீங்கள் எண்ணம் போல் வாழ்வு சொல்ல பாருங்க. இந்த வாழ்வில் வந்துவிட்டால் நோபடி கேன் சேஞ்ச். எந்த காலத்திலும் யாராலையும் பண்ண முடியாது. துருவ விக்ரம், துருவோடைய விக்ரமோட பிள்ளை, அடாடா அந்த அந்த பாடி லாங்குவேஜ். அவர் எப்பொழுதுமே கமலஹாசன், சின்ன கமலஹாசன்கிறது போல அவர் வந்து தாண்டி தன்னுடைய பாடி, மணிரத்னம் படங்கள்லாம் இருக்கட்டும், ஆல் இண்டியா படங்கள்லாம் பண்ணி இருக்கும்போது அவரை பார்த்து பார்த்து வளர்ந்தவர். அந்த உடல் மொழி, அந்த வாகை வந்து எப்படியெல்லாம் கொண்டு போயிருக்கிறாருங்கிறதா அதோடைய நீங்கள் பார்த்தா ஒத்து பார்த்தா தெரியும். நம்ம வீட்டில் இருக்கிற புள்ள நம்ம குடும்பத்தில் ஏற்றுக்கிறது இல்லையே, அவனுக்கு ஒன்றும் தெரியாது சொல்கிறது இல்லையே, சொந்தக்காரன் ஐயா அது ஒரு தருதலை இப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் இது ஒன்று, இதில் ஒரு மெல்லிய காதல் கதை. ஆமாம், ஒரே ஜாதியை உள்ளவர் காதல் கதை, வெறுப்பு, அவனை கட்டக்கூடாது போகக்கூடாது. இறுதியாக எப்படி வெற்றி, அந்த ஊரே பார்க்குது. ஒரு கபடி போட்டி என்பது எப்போதான் கிரிக்கெட்டு ஹாக்கின்னு இருக்கு, இப்போ நம்மளுடைய மண்ணுடைய விளையாட்டு, அந்த கபடியை ஒரு தளமாக எடுத்துக்கொண்டு மாரி செல்வராஜ் பண்ணியிருக்கிறாரு. அது ஒரு மிகப்பெரிய வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது. என்னைக்கு நசுக்கப்பட்டோர் என்று ஒருவர் இல்லை, ஒடுக்கப்பட்டோர் என்ற ஒருவர் இல்லை, மிதிக்கப்பட்டோர் என்று ஒருவர் இல்லை. ஒவ்வொரு ஊர்லேயும் இப்போ ஆப்பிரிக்கா போனோம்னா இந்தியர்கள், அமெரிக்கா போனால் இந்தியர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் தான், மைனாரிட்டிஸ் தான். விட்டுற முடியுமா?
அது மாதிரி இப்போ தெற்கத்தி நண்பர்கள் வந்து ஊருக்கு வர்றாங்க, இந்த பக்கம் ஒரு கடை வச்சுருக்காங்க, தெற்கத்தி அம்மாவோட கடை. அவர்கள் இந்த ஊரை சார்ந்து இருக்க வேண்டியிருக்கிறது. ஒரு பதநீர் விற்கக்கூடியவங்க அந்த வர்றாங்க, என்ன யாருன்னு பார்த்தா அவர்கள் அந்த ஊரில் 14 மைனாரிட்டிஸு. அதனோட பலம் எனக்கு வந்து நிரந்தர பலமானவன், நிரந்தர உறுதியானவன் என்று யாரும் சொல்ல முடியாது. அதுதான் அந்த படத்தில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு. இது என்னாச்சுன்னா, இன்னும் முக்கியமான ஒரு மேட்டர் சொல்லி ஆகணும். தென் மாவட்டத்தில் ஒரு மாமாங்கத்திற்கு முன்பு, இப்பொழுது அல்ல, இனப்படுகொலை அல்ல, இந்த வெறுப்பு அரசியல் வெறுப்பு பண்ணப்பட்டது. பசுபதி பாண்டியன் என்று ஒருவர் கொல்லப்பட்டார். அது அது ஒரு அவருடைய காதலி பெண்ணை பார்க்கும் பொழுது அவர் நெல்லை மாவட்டம், இந்த தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து திண்டுக்கல் வரும்பொழுது கொல்லப்பட்டார். அது ஒரு அழகாக என்ன காரணம் எது சொல்லப்பட்டது. அப்புறம் வெங்கடேச பண்ணையார், ஆமாம், அவர் காவல்துறையை வந்து என்கவுண்டர் செய்து, அது ஏன் எப்படி அப்படின்னு அதை விளக்குவது நோக்கம் அல்ல. இதெல்லாம் இருந்தால் ஒன்றும் நடக்காதுப்பான்னு சொல்லிக்க. மொத்தத்தில் இந்த திரைப்படம் ஒரு, அதாவது ஒரு எழுச்சி, உணர்ச்சி ஊட்டும். யார் எப்படி மடக்கினாலும் அமுக்கினாலும் உன்னுடைய நோக்கம் தெளிவாக இருப்பின் யாரும் நிற்க முடியாதுங்கிறத ஒரு அற்புதமான ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ் கொடுத்துருக்கிறார். அடிச்சிட்டு இருக்காங்க, பிடிச்சிட்டு இருக்காங்கிற மாதிரி நம்ம கர்ணன்லாம் பண்ணார். இந்த படத்தை வந்து குடும்பத்தோடு பார்க்கலாமா? பிள்ளைகள் என்ன நோக்கம் பாருப்பா, பிள்ளைகளுக்கு ஒரு எழுச்சி ஒன்று கொண்டு போய் கான்வென்ட்டில் சேர்த்தாச்சுன்னா சரியாக போச்சு, சிபிஎஸ்சி ஸ்கூலில் சேர்த்தா சரியாக போச்சு, ஹாஸ்டலில் தான் சேர்த்தாச்சு சரியாக போச்சு, நல்லது. பசுபதி ஒரு நேச்சுரல் ஆர்டிஸ்ட்டுங்கிறது. பசுபதி வந்து ஒரு அற்புதமான அந்த பிள்ளையோடைய அப்பாவாக எப்படியெல்லாம் செய்கிறார். ஒரு காதல் கதை. ஆதர்ஷ் பாலா அவருடைய அந்த இன்னொரு காதலியுடைய அண்ணனாக ஒரே இனத்தை சார்ந்து எப்படியெல்லாம் அப்போஸ் பண்ணுறாரு, பிறகு சேர்க்கிறார். மொத்தத்தில் இந்த திரைப்படம் குடும்பத்தோட தீபாவளிக்கு குதூகூலமாக நீங்கள் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த படத்தை போய் பார்க்கலாம்.